நாம இன்னைக்கு புதுமுக இயக்குனர் லோகேஷ் அஜிஸ் எழுதி இயக்கி இருக்கிற 11 அப்படின்ற கிரைம் த்ரில்லரோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னாக்கா ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். சென்னையில மர்மமான முறையில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆபீசருக்கு எந்த க்ளூமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. கொலைகாரன் யாரு, ஏன் கொலையெல்லாம் செய்யறான் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனை அவர் பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த கிளைமேக்ஸ். இந்த படத்துல ஒரு ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வியூ பாயிண்ட் சேஞ்ச். ஜென்ரலா படம் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல போறோம். கடைசி வரைக்கும் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல படம் முடிஞ்சிடும். இந்த படத்துல 2/3 ஆஃப் த மூவி ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல கதை சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் 1/3 வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டோரி சொல்றாங்க. அப்படி சொல்றப்போ நம்மளுக்கு அந்த வில்லன் மேல ஒரு பரிதாபம் ஏற்படுத்து. வில்லன் தப்பிச்சு போயிட மாட்டானா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஆசையை தூண்டுது. இது புதுமுக இயக்குனருக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம எல்லா ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ், டெக்னீஷியனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப கோர்வையா, அழகா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, டென்ஷன் குறையாத ஒரு த்ரில்லரை அவர் கிரியேட் பண்ணியிருந்திருக்கிறாரு. டைம் இருந்துச்சுனாக்கா அவசியமா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.